இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓநாய்களிடையே ஆடுகளாய் செல்வோம். அன்புமிகு இறை மக்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஓநாய்கள் மத்தியில் ஆடுகளாக அனுப்புகின்றார். ஓநாய்களோடு ஓநாய்களாக வாழ்வது மிக மிக எளிது. பொய்யான உலகத்தில் பொய்யான வாழ்க்கை வாழ்வது மிக மிக எளிது. ஆனால் இந்த ஓநாய்களிடையே எப்படி நாம் ஆடுகளாக வாழ முடியும் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். அவற்றிற்கு 2 வழிமுறைகளை கடவுள் நமக்கு கற்பிக்கின்றார். ஒன்று, பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் ஆடுகளாக இருந்தாலும் ஓநாய்களிடையே நம்மை அழிக்கக்கூடியவர்களிடையே இறைப்பணியை நாம் செய்ய செல்லும் பொழுது அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு 2 அருமையான கருத்தை கடவுள் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஒன்று, முன்மதியோடு செயல்பட வேண்டும். இந்த முன்மதி என்பதும் இறைவன் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமே. புறாக்களைப் போல கபட உள்ளமும் அந்த குழந்தை உள்ளமும் இறைவன் தருகின்ற ஆசீர்வாதமே. ஒவ்வொரு இறைப்பணியாளர்களும் இந்த முன்மதியோடும் குழந்தைகளைப் போல கபடற்ற தன்மையோடு அனைத்து மக்களோடும் அழகோடும் அன்போடும் பாசத்தோடும் பண்போடும் மனிதநேயத்தோடும் பழகும் பொழுது நம்முடைய இறைப்பணி சிறந்து விளங்கும். குறிப்பாக இந்த 2 பண்புகளும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் என்பதையும் இயேசு குறிப்பிடுகின்றார். எந்த ஒரு குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் நான் முன்மதியோடு செயல்படுகின்றேனா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேனா, கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கின்றேனா என்பதை சிந்திக்கவும் கபடற்ற உள்ளத்தோடு, கபடற்ற உள்ளம் என்பது கடவுளின் உள்ளம், குழந்தையின் உள்ளத்தோடு நான் வாழ்கிறேனா என்பதையும் இந்த நாளிலே சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்காக இந்த நேரத்திலே மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, ஓநாய்களிடையே என்பது நாங்கள் செய்கின்ற பணிவாழ்வில் எதிர்கொள்கின்ற துன்பங்களும் துயரங்களும் சவால்களும் வேதனைகளும், ஓநாய்களிடையே ஆடுகளாக அனுப்பப்பட்டிருக்கின்ற எண்ணற்ற குருக்கள், அருட்சகோதரிகள், சகோதர சகோதரிகள், ஏன் துறவியர், பொதுநிலையினர் இயேசுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஓநாய்களிடையே ஆடுகளாக மரித்திருக்கிறார்கள். எங்கள் வாழ்வில் இறைப்பணியில் நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா சோதனைகளையும் வென்றெடுக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் எமக்கு அளித்தர வேண்டும் என்று நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.